ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். புதாயன அமாவாசை அதோட மகத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த காலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில விசேஷங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் முக்கியமாக பொதுவாகவே புதாயன அமாவாசையில் இந்த பச்சரிசி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு அதை நல்லா பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறது ஒரு வழிமுறை. அதுக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு நீர் வட்டம், ஒரு நீரால் கைகளில் இருந்தாலும் சரி, ஒரு உத்திராணி அதில் அப்படி ஒரு வட்டம் போட்டு நீரால் ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறது ஒரு உத்தமம். இது ஒரு முறை. கூடுதலாக பார்த்தாச்சுன்னா இந்த சூரிய சந்திர தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட இந்த புதாயன அமாவாசை தர்ப்பணத்தை நம்ம நிகழ்த்தலாம். ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்திரவாரம் வேற இருக்கு. சரியா, அந்த போதாயன அமாவாசை ஒரு விஷயம் இருந்தாலும் அது எப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சனிக்கிழமையில வந்திருக்கு. சனிக்கிழமையிலோட இந்த சனிக்கிழமை சதுர்தசி ஒரு பெரிய விசேஷம். இந்த சனிக்கிழமை சதுர்தசி பார்த்துட்டீங்கன்னா இந்த 2012 பிப்ரவரி அகஸ்திய விஜயத்தில் அதோட விசேஷங்கள் நிறைய இருக்கும். அதாவது இந்த சதுர்தசி சனிக்கிழமை கூடிய வேலையில பண்ணக்கூடிய தர்ப்பணமே ஒரு முறை ஒன்று உண்டு. இந்த ஆராக்கீரைன்ட்டு சொல்லுவாங்க, நீர் ஆராக்கீரைன்ட்டு. அது இலைகளை ஒரு 24 இலைகளை வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சண்டம் போட்டு தர்ப்பணம் பண்ற ஒரு முறை ஒன்று உண்டு. அது என்ன விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த சந்தான விருத்திக்கு ரொம்ப பெரிய பேருதவியா இருக்கும். புத்திர பாக்கியத்தை நல்கக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண முறையும் அது. அதனால்தான் இந்த சந்தான கிருபா தேவதாமூர்த்திகள், புத்திரசேம தேவதாமூர்த்திகளுக்கெல்லாம் நாளைக்கு அர்க்கியம் கொடுக்கணும். ஒரு விசேஷமான 2 வரி துதியும் ஒன்று உண்டு. அதை கூட இந்த சனிக்கிழமை கூடிய சதுர்தசி முழுக்க, நாளைக்கு சதுர்தசி பார்த்துட்டிங்கன்னா மாலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன், தோராயிரமா. அது வரைக்கும் அந்த துதிகளை சொல்லிட்டு இருக்கிறதும் ரொம்ப உத்தமமான ஒன்று. இந்த சந்தான விருத்தி, புத்திர பாக்கியம், பிளஸ் நமக்கு தான் பிள்ளைங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காம அந்த குழந்தைங்களோட நல்வாழ்க்கைக்கும் இந்த வகையான தர்ப்பணங்கள் எல்லாம் பேருதவியா இருக்கும். ஸோ இது எப்படிப்பா பண்றது? போதாயன அமாவாசை பச்சரிசி பரப்பி பண்றோம். அதுக்கு மேலேயே நீங்க இந்த கீரையை வச்சுட்டு கூட தர்ப்பணம் பண்ணலாம். ஒரு விசேஷமான தர்ப்பண முறை இது. ஸோ அதை நீங்கள் நாளைக்கு நல்லா பார்த்துங்க. குறிப்பாக கிருஷ்ணருக்கு நிச்சயம் அர்க்கியம் கொடுக்கணும். காரணம், இந்த போதாயன அமாவாசையோட நாயகரே சுவாமி கிருஷ்ண பரமாத்மா தானே. ஸோ அதனால் கிருஷ்ண பரமாத்மா நிச்சயம் அர்க்கியம் கொடுங்க. அந்த சந்தான லோக பித்திருக்கள், தேவதைகள் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு அர்க்கியம் கொடுங்க. அது ஒரு பெரிய வகையில் பேருதவியாக இருக்கும். சரி, நாளைய நாளோட அம்சம் குருவர்களால் அப்படி பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையிலே இந்த சந்தான பிராப்திக்காகவும் சந்தான விருத்திக்காகவும் தான் ஒரு தர்ப்பணமே விசேஷமா காலபைரவ லோகத்துல இருந்து குருவர்களால் நமக்கு அமைச்சு தந்திருக்காங்க வச்சுங்களேன். அதை நம்ம முறையா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா சதயம் கூடிய சனிக்கிழமை அதுல நீங்க கோயில் இரவுல பள்ளியறை பூஜைன்ட்டு ஒன்று நடக்கும், அர்த்தஜாம பூஜை. அதுல கலந்துக்கிறது ரொம்ப உத்தமம். அது என்ன பலன் அப்படி பார்த்துட்டீங்கன்னா சத்புத்திரன் வாய்ப்பான் அப்படின்ட்டு சொல்றாரு வாதியாரு. ஸோ அதனால நீங்க நாளைய நாளோட அம்சம் பாருங்களேன். காலையிலேயே புத்திரர்களோட நல்வாழ்விற்கு ஈவினிங்கோ நைட்டோ, காலையில் ஆரம்பிச்சு நைட்டு அர்த்தஜாம பூஜை வரைக்கும் அற்புதமான ஒரு நாள். எப்படி இருக்குன்னா குழந்தை வரம், குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நல்வாழ்வு எல்லாத்துக்குமே ஒரு ஏதுவான நாளா நாளைக்கு இறைவனோட அருளால, குருவோட கருணையால அமைஞ்சிருக்கு வச்சுங்களேன். நல்லபடியாக அதை ஃபாலோ பண்ணலாம். பண்றது ரொம்ப உத்தமம். சரி, நம்ம வழக்கம் போல இந்த நவகிரகாதிபதிகள் அப்படின்ட்டு வந்துருவோம் இல்லையா. அதுல என்ன விசேஷங்கள் அப்படி பார்த்துட்டீங்கன்னா கூட பொதுவாகவே
இந்த கர்மகாரகன்ட்டு ஒரு 2 கிரகத்தை குறிப்பிடுவாங்க. ஒன்று செவ்வாய் பகவான், இன்னொன்று சனீஸ்வர பகவான். கர்மாதிபதி அது வேற, 10ஆம் வீட்டுக்குடையவர், அது வேற விஷயம் வச்சுங்களேன். கர்மஸ்தானம்ன்றது 10ஆம் இடம் தான். ஓகேவா? இந்த 2 பேருமே வந்து ஏதேனும் ஒரு வகையில வலுத்து ஒரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படின்னும் போது எப்படிப்பட்ட நிலையிலையும் ஓரளவுக்கு ஏதேனும் ஒரு புத்திர பாக்கியம் அமைஞ்சிரும் அந்த ஜாதகருக்கு. சரி, இதை எதுக்கு இங்க சொல்ற அப்படி யோசிக்கலாம். அதாவது அந்த கர்மகாரகன்ட்டு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துல, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் வீட்டுல உச்சமாவே இருக்கிறார் அட் பிரசன்ட். அது ஒரு பெரிய பாக்கியம். இன்னொரு கர்மகாரகனும் 11ஆம் வீட்டுல ஆட்சியா தான் இருக்காரு. அவரோட சேர்ந்துதான் இந்த இவ்வளோ விஷயங்களும் சூரிய சந்திரர்கள் சுவாமி சனீஸ்வரரோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அதோ மட்டும் இல்லாம அவரோட கிழமையும் ஆயிடுது. ஸோ இந்த கிரகம் வைஸும் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நாளைக்கு எதுவா இருக்கு குருவர்களால. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த சதைலிங்கம் தரிசனம், தென் வந்து இந்த தர்மராஜா வழிபாடெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சனிக்கிழமை கூடிய சதயம் வந்து ரொம்ப உத்தமமான ஒன்று. அதில் நம்ம இந்த மாதிரி தர்மராஜா வழிபாடு, யம வந்தனம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். சரி, கூடுதலாக என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இன்று இறைவனோட மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி எக்கச்சக்கமாக எல்லாருக்குமே தெரியும். 4 கால பூஜைகள், ஸ்லோகங்கள், அது இது எல்லாமே தெரியும். நமக்கு தெரிஞ்சது மகா சிவராத்திரின்றது ஒரு இந்த மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி இல்லையா? பொதுவாகவே தேய்பிறை சதுர்தசி ஒரு சிவராத்திரி இல்லையா? அது இரவுல வரும்போது சிவராத்திரி. அதே தேய்பிறை சதுர்தசி பகல்ல வரச்சே அதுக்கு எப்படி பூஜை பண்ணலாம்ன்றதையும் வாத்தியார் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படி பூஜை பார்த்துட்டீங்கன்னா, நிறைய பழமையான சிவாலயங்கள்லாம் இருக்கு வச்சுங்களேன். அங்கெல்லாம் தீபம் ஏற்றுவதற்கு ஏதேனும் ஒரு உதவி பண்றது பேருதவியா இருக்குமா சுவாமியோட அனுகிரகத்தை நாம பெறுவதற்கு. அது எப்படின்னா, இந்த தேய்பிறை சதுர்தசி வந்து இரவுல தான் மகா சிவராத்திரி. பகல்ல வரச்சே இந்த மாதிரி இருளா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப உத்தமம். அதனாலதான் நாளைக்கு இந்த ஜோதீஸ்வரர், ஜோதி சம்பந்தப்பட்ட சுவாமிகள் எங்கேனும் இருந்தா அங்கெல்லாம் தீப வழிபாடு பண்ணுங்க அப்படின்றாரு. இதனால என்னன்னா, நிறைய இந்த இருள் நீங்கும், சுவாமியோட பேரொளி பிறகும், நம்ம வாழ்க்கையில வந்து வெளிச்சம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் வந்து குறிப்பிட்டார். இது பொதுவாகவே நாளைக்கு தானப்பான்னா இல்லை, பொதுவாகவே பகல் பொழுதுல முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி வரைக்கும் தானே பகல் பொழுது, மாலை 5-6 மணி வரைக்கும், அது வரைக்குமே இந்த தேய்பிறை சதுர்தசி இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம வந்து பண்ணலாம். தீப வழிபாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி பண்றதானது ரொம்ப நல்ல ஒரு அனுகிரகத்தை பெற்றுத்தரும். குறிப்பா தானங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம என்ன சொல்றது பார்த்துட்டீங்கன்னா, பூஜைகள் தானத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள், தவங்கள் எதுவா இருந்தாலும் சரிதான், எனிதிங், இது எல்லாமே பூர்த்தி ஆகணும், ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது ஏதேனும் ஒன்று கொடுத்தாதான், ஒரு தான தர்மங்கள் பண்ணாதான் முடியும், அது வந்து பூர்த்தி ஆகும். அதன்படி நாளைக்கு நீங்க பார்த்துட்டீங்கனாலும் தானம் வயசு இந்த தேன்ல சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணணும்னா, இந்த தர்மராஜா வந்து பிரீத்தியான ஒரு விஷயம் அது தேன். ஸோ அதனால வந்து தேன் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மாதுளை, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் எது முடியுமோ நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா புளியோதரை, கொஞ்சம் எள்ளு பொடி சேர்ந்த புளியோதரை, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்க தானம் பண்ணதுனால நம்ம பண்ண இந்த காலையில பண்ண தர்ப்பணம், நைட்டு அர்த்த ஜாம பூஜை, இடையில பண்ணக்கூடிய தீப வழிபாடு, ஏதேனும் எதுவா இருந்தாலும் எல்லா பூஜைக்குமே ஒரு முத்தாய்ப்பு, ஒரு நல்ல சுபமான முடிவு, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது ஒரு ஏதேனும் ஒரு தர்மம் தானம் பண்றதுனால தான். அதுலயும் குறிப்பா அந்த நாளுக்குரிய ஆப்டான தானத்தை நம்ம பண்றதுனால, வாத்தியாரோட அருளால பரிபூர்ணமான அந்த 4 என்ன அம்சத்தை தாங்கி வருதோ, கிரக ரீதியாகவும் சரி, பஞ்சாங்க ரீதியாகவும் சரி, அந்த பலன்கள் இன்றில்னாலும் நாளைக்கு நிச்சயமா நம்ம அடைய பெறுவோம் குருவர்களால. ஓம்.